அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இனிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனோடு சஞ்சரிப்போம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தயவாய் மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்திலே உங்களோடு பிலிப்பியர் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே இருந்து நான் கர்த்தருடைய வார்த்தையை பேச விரும்புகிறேன். இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்தவான்களுக்கு அவர் எழுதுகிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 1வது அதிகாரத்திலேயே நாம் தியானிக்கும் போது பரிசுத்தவான்களுக்கு இதை எழுதுகிறார். பரிசுத்தவான்களிலே ஊழியர்களும் உண்டு, பரிசுத்தவான்களிலே விசுவாச பிள்ளைகளும் உண்டு, கண்காணிகளும் உண்டு, எல்லாரும் உண்டு. இந்த பரிசுத்தவான்களுக்கு அவர் எழுதும்போது முதல் வசனத்திலே எனக்கு சந்தோஷமானவர்களே என்று அவர் எழுதுகிறார். இதை எங்கே இருந்து அவர் எழுதுகிறார் என்று பார்க்கும்போது சிறைச்சாலைக்குள்ளே அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார். சத்தியத்தின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம் சிறைச்சாலைக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிற அவர் இதை எழுதுகிறார், எனக்கு சந்தோஷமானவர்களே என்று. ஏன் ஆண்டவர் அவருக்கு இந்த பரிசுத்தவான்கள் மூலமாய் சந்தோஷத்தை கட்டளையிடுகிறார் என்பதை குறித்து சில நிமிஷங்கள் நாம் தியானிக்க போகிறோம். சிறைச்சாலையில சந்தோஷத்துக்கு ஏதுவான எந்த ஒரு காரியமுமே அங்கே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடுக்கமான ஒரு சிறையிருப்புக்கு மத்தியிலே அவர் இருக்கும்போது அவர் சொல்லுகிறார், உங்களை நினைச்சாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கிறது என்று. 1வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணும்போது எனக்கு உங்களை நினைக்கிற நேரம் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. சிறைச்சாலையில சந்தோஷமாய் வாழ்வதற்கு எந்த விதமான சூழ்நிலைகளும் இல்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், அந்த சிறையிருப்புக்கு மத்தியிலும் நான் ஜெபிப்பேன். அப்படி நான் ஜெபிக்கிற வேளையிலே உங்களை நினைத்தால் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். சிறையிருப்பின் மத்தியிலே ஜெபிக்கும் போது நான் உங்களை காண முடியாது, ஆனால் உங்களை நினைத்தாலே நான் சந்தோஷப்படுகிறேன். ஒரு பரிசுத்தவான் என்பவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றால், அவனை நினைக்கும் போதே ஒரு ஊழியக்காரனுக்கு அவனை குறித்த ஒரு சந்தோஷம் வர வேண்டும். வேதத்திலே வாசித்து பாருங்கள். யோவான் 2 யோவான் 4வது வசனம், 3 யோவான் 4வது வசனம், இவைகளை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது யோவான் சொல்லுகிறார், நீங்கள் சத்தியத்திலே நடக்கிறதை கண்டு நான் சந்தோஷப்படுகிறேன். 3 யோவான் 4வது வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் சத்தியத்திலே நடக்கிறீர்கள் என்பதை அறிந்து. ஒரு முறை நானே கண்டேன், அப்பொழுது நான் சந்தோஷப்பட்டேன். அதற்கு பின்பு நான் உங்களை குறித்து கேள்விப்பட்டதும் நீங்கள் இன்றைக்கும் சத்தியத்திலேயே நடக்கிறீர்கள் என்பதை அறியும் போது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஒரு ஊழியக்காரனுக்கு தன்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளை குறித்து ஒரு சந்தோஷம் எப்பொழுது உண்டாகும் என்று சொல்லி பார்க்கும்போது, அவர்கள் ஒருவேளை ஊழியத்துக்காக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில இல்லாமல் இருக்கலாம்.
அவர்களுடைய நிலைமை ரொம்ப பாவப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஆனாலும் கூட அவர்கள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிறதை காணும் போதும் கேட்கும் போதும் அதுல இருக்கிற சந்தோஷம் மகா மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எப்பொழுதுமே மற்ற ஊழியக்காரர்கள், நம்முடைய ஊழியக்காரர், இவர்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். ஒரே மார்க்கம்தான். ஒரு நல்ல ஊழியக்காரனுக்கு தன்னுடைய விசுவாச பிள்ளைகளை குறித்த ஒரே சந்தோஷம் சத்தியத்திலே அவர்கள் நடப்பதை காணும்போது, இரண்டாவதாக அவர்கள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்பதை கேள்விப்படும் போது, அதை காட்டிலும் ஒரு மேலான சந்தோஷம் ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனுக்கு தன்னுடைய உத்தம விசுவாசிகளை குறித்து அதை காட்டிலும் மேலானது ஒன்று இருக்கவே இருக்காது. நீங்களும் கூட இதை கேட்கிறவர்கள் யாராக இருந்தாலும் உங்களை குறித்தும் உங்கள் ஊழியக்காரர் கண்டாலும் சரி கேள்விப்பட்டாலும் சரி சத்தியத்திலே நடக்கிறார்கள், வேதம்தான் அவர்கள் வாழ்க்கை, வேதத்தை பிரதிபலிக்கிறார்கள், வாசிக்கப்படத்தக்க நிருபங்களாய் இருக்கிறார்கள் என்று உங்களை குறித்து கேள்விப்படும் போதும் உங்களை காணும் போதும் ஏற்படுகிற சந்தோஷம்தான் சிறையிருப்புக்கு மத்தியிலே ஒரு ஊழியக்காரன் இருந்தாலும், பலவீனத்தின் சூழ்நிலையிலே ஒரு ஊழியக்காரன் இருந்தாலும், தரித்திரத்தின் மத்தியிலே ஒரு ஊழியக்காரன் காணப்பட்டாலும் அவனுக்கு உண்டாகக்கூடிய சந்தோஷம் இதை காட்டிலும் மேலானது ஒன்றுமே இல்லை. கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட சந்தோஷமாய் வைப்பாராக. காட் பிளஸ். மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் உங்க வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக உங்களை துதிக்கிறோம். நாங்கள் உங்க வசனத்தை நாங்கள் இப்பொழுது கேட்டோம். கேட்ட வசனம் எங்க வாழ்க்கையில அனுபவமாய் மாற ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய ஆண்டவரே எங்களை சத்தியத்திலே நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கு பாரமாகவோ துக்கமாகவோ நாங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை நினைக்கிறவர்களுக்கே சந்தோஷம் உண்டாகத்தக்கதாக சத்தியத்தில் நடக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுரைவிடம் நீர்தான்